கர்த்தருடைய ஆராதனைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்துக்கு வேண்டிய வார்த்தையை பரலோகத்திலிருந்து தேவன் உங்களுக்கு தருவாராக. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் 21:31. குதிரைகள் ஆயத்தமாக்கப்படும். குதிரைகள் ஆயத்தமாக்கப்படும்ங்கிற செய்தியின் கீழாக நம்முடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 21:31. குதிரைகள் இத்தனை நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இங்கே 2 விதமான குதிரைகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை, இன்னொன்று சாதாரண குதிரை. குதிரைகளிலே வித்தியாசமான குதிரைகள் இருக்கிறது. ஒன்று ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாக இருக்கிறது, இன்னொன்று சாதாரண குதிரையாக இருக்கிறது. பெரும்பாலும் நம்ம ஊர் பக்கமாக இருக்கிற குதிரைகள் எல்லாமே ரொம்ப சாதாரண குதிரைகள். அதுக்கு கோவேரி கழுதைகள் என்றும் கோவேரி குதிரைகள் என்றும் ஒரு பெயர் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண சபையாக ஒரு சபை இருக்குமானால் அது கோவேரி குதிரைகளை உண்டாக்குமே தவிர ஒரு யுத்த குதிரைகளை இந்த சபைகள் உண்டாக்காமல் இருந்துவிடும். தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய சபையை பாரத்தோடும் கண்ணீரோடும் உபவாசத்தோடும் அதிகமாக வேத தியானத்தோடும் நடத்துகிற ஒரு சபையானது கோவேரி குதிரைகளை உண்டாக்காமல் சபை முழுவதையும் யுத்த குதிரைகளாக அது உண்டாக்கும். ஒரு சபை யுத்த குதிரையாக இருக்குமானால் எந்த விதமான ஆவியும் அதை ஒன்றுமே செய்துவிட முடியாது. அந்த காலத்தின் ஆவியோ, பலவீனத்தின் ஆவியோ, உலகத்தின் ஆவியோ, ஏவுதலோ, சூனியமோ, மாந்திரிகமோ எதுவுமே யுத்த குதிரைகளுடைய ஆவியை நெருங்கவே முடியாது. ஏனென்றால் யுத்த குதிரைகள் யுத்தம் பண்ண ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சபையை நடத்துகிற ஒரு போதகர் தன்னுடைய சபையை ஒரு கோவேரி குதிரையை போல அல்ல, யுத்த குதிரையாக்கும்படியாக அவர் பிரயாசப்பட்டு கொண்டும் பாரப்பட்டு கொண்டுமே அவர்கள் இருப்பார்கள். கடைசி காலத்தில் தேவன் சபை முழுவதையும் ஒரு யுத்த குதிரையாகவே தேவன் மாற்றி விடுவார். தங்களுக்கு வருகிற நெருக்கங்களிலேயும் போராட்டங்களிலேயும் பொருளாதார குறைவுகளிலேயும் வியாதியின் பலவீனத்திலையும் அவங்க அதிகமாக யுத்தம் பண்ணி பெரிய ஒரு யுத்தத்தின் குதிரையாக அவர்கள் மாற்றப்பட்டிருப்பார்கள். ஆகவே தேவன் சபையின் விசுவாசிகளையும் சபையையும் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தேவனிலிருந்து உனக்கு ஒரு ஜெயம் உண்டாக வேண்டுமானால் நீ ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு குதிரையாக இருக்க வேண்டும். யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு குதிரையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு குதிரையின் தன்மைகளை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இப்படி தியானிக்கப்படுகிற இந்த குதிரையை போல உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டப்படுமானால் கர்த்தர் உனக்காக ஒரு ஜெயத்தை தேவன் தருவார். அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆயத்தமாக்கப்பட்டு வந்ததுனால அந்த ஆயத்த நிமித்தமாக தேவன் அவங்களுக்காக ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டிருக்கிறார். வார்த்தையின் மேல் ஆயத்தம், ஜெபத்தின் மேல் ஆயத்தம், சபையின் மேல் ஆயத்தம், ஆராதனையின் மேல் ஆயத்தம். கர்த்தர் உன்னுடைய ஆவி எதுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாரோ அதுக்கெல்லாம் நீ ஆயத்தமாகி வந்து நிற்கும் போது தேவன் அந்த காரியங்களில் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவார்.
ஆயத்தமில்லாத எந்த கோவேரி குதிரைகளுக்கும் தேவன் ஒருபோதும் தன் ஜெயத்தை தருவதே இல்லை. இன்றைக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்ட குதிரையாய் இருக்கிறாய்? ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாய் தேவ சமூகத்தில் இருக்கிறாயா, இல்லாட்டால் ஒரு கோவேரி குதிரையைப் போல நீ சபையிலே காணப்படுகிறாயா? தன் வாழ்நாள் முழுவதும் தோல்வியை சந்தித்தும் வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான ஜெயமும் வெற்றியும் இல்லாமல் ஆசீர்வாதமும் இல்லாமல் மேன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீ ஆயத்தமாக்கப்பட்டு நீ வரவில்லை. ஒரு சாதாரண குதிரையைப் போலவே நீ ரட்சிக்கப்பட்டு சாதாரண குதிரை போலவே சபையில் இருந்து ஒரு சாதாரண விசுவாசியாகவே உன் வாழ்க்கையை நீ முடித்து கொண்டிருக்கிறாய். ஆகவே நீ ஆயத்தமாகி வராதனால ஜெயம் கத்திட்டிருந்து வராமல் போய்விடுகிறது. ஆயத்தமில்லாத அநேக குதிரைகள் கத்திட்டிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாதனால மனிதனிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாக மனிதர்களை நாடி போகிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு குதிரையோ தேவ சமூகத்திலேயே அவர்கள் இருப்பார்கள். தனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுப்பார்கள். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து தனக்கு ஒத்தாசை வரும் என்று ஜெயம் அங்கிருந்து வரும் என்று அவருடைய கண்கள் கத்தரையே நோக்கி இருக்கும். அதுதான் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை. குதிரையின் சுவாபங்களை குறித்து நான் பார்க்கும்போது யோபு 39 அதிகாரம் 19 25 வரையிலே யோபு 39 10 25 வரை. இங்கே குதிரைகளை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டாலும் முதலாவது குதிரை குறித்து நான் பார்க்கும்போது அது வீரியமுடையதாக இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். குதிரையினுடைய முதலாவது தன்மை எல்லா காரியத்திலையும் வீரியமுடையதாக இருக்கும். இந்த வீரியம் என்பது எதை காட்டுவதால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் தேவன் கொடுக்கிறதான வல்லமையின் அபிஷேகத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கிறார். கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை வீரியமுடையதாக இருக்கிறது. ஆண்டுடைய நாமத்தின் மேல் வீரியமுடையதாகவும் தேவனுடைய வல்லமையிலையும் அபிஷேகத்திலையும் வீரியமுடையதாகவும் அந்த குதிரைகள் காணப்படும். ஆண்டுடைய நாமத்துக்காக வைராக்கியமாக இந்த குதிரைகள் வாழும். ஆண்டுடைய நாமத்தினால் எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றவங்களாக இந்த குதிரைகள் வாழும். தேவனுடைய அபிஷேகமும் தேவனுடைய வல்லமையும் திரளாக வீரியமுள்ள குதிரையாக காணப்படும். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சபையினுடைய ஆராதனையிலையும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய வல்லமையில் நிறைந்திருக்க அப்படிப்பட்ட ஆயத்தமாக இருக்கிற குதிரைக்கு தேவன் தன்னுடைய ஜெயத்தை கட்டளிடுறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நாமத்தின் மேல் உள்ள அது விசுவாசத்தை குறித்தும் தேவன் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தின் வல்லமையை குறித்தும் நீ நிறைந்தவனாய் இருக்கும்போது ஜெயத்தை உனக்கு தேவன் தருகிறார். குதிரையினுடைய இரண்டாவது வீரியம் என்ன? அது தொண்டையிலே குமரல் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த குமரல் என்பது ஜெப சத்தத்தை காட்டுகிறது. வீரியமுள்ள குதிரைகள் ஒருபோதும் அமைதலாக ஜெபிப்பதில்லை. அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அமைதலாக ஆரம்பித்தாலும் முடிவில் ஒரு வீரியமுள்ள ஜெபமாக ஜெபங்கள் முடிவடையும். சபையில் விசுவாசிகளை ஜெபம் பண்ண சொல்லும்போது வீரியம் உள்ள குதிரைகளுக்கும் வீரியம் இல்லாத குதிரைகளுக்குள்ள அடையாளத்தை நாம் சபையிலே பார்க்க முடியும். தொண்டையில் குமரல் உள்ள அப்படிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள் ஜெபம் பண்ணும்போது தொண்டையின் குமரலோடு இருதயத்தின் கதறலோடு கண்ணீர் விட்டு புலம்பி தேவ சமூகத்தில் விசுவாசத்தை அறிக்கை பண்ணி அப்படி குமரலோடு ஜெபிக்கிற அநேக குதிரைகளை தேவன் சபையில் வைத்திருக்கிறார். அவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாது இருப்பான்? தொண்டையில் குமரல் உள்ள ஜெபஜீவியம் உடையவங்க சிங்கத்தை போல கர்ச்சித்து ஜெபிக்கிறவங்களாக இருப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் 5 விதமான ஜெப வாழ்க்கை காணப்பட்டது. அதில் ஒரு ஜெபம் பலத்த சத்தத்தோடு குமரி ஜெபிக்கிற, தொண்டையின் குமரலை போல ஜெபிக்கிற, பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கிற ஜெப வாழ்வு அவருக்கு காணப்பட்டது. தன் வேர்வையெல்லாம் இரத்தமாய் மாறுகிற அளவுக்கு குமரல் விட்டு அவர் ஜெபித்தார். ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையினுடைய ஜெபம் தொண்டையிலே குமரல் உடையதாக இருக்கும். சாதாரணமாக ஜெபித்து சாதாரணமாக தன் ஜெபத்தை முடிக்க மாட்டார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள், அநேக குதிரைகளை தேவன் சபையில் வைத்திருப்பதினாலே, தேசத்தில் வைத்திருப்பதினாலே, பட்டணத்தில் வைத்திருப்பதினாலே சிங்கம் கிச்சிக்கிறதை பார்த்து ஜனங்கள் பயப்படுகிறார்கள். யார் பயப்படாது இருப்பான்? ஒரு குமரலின் ஜெபத்துக்கு தேசம் பயப்படும், ராஜாக்கள் பயப்படுவார்கள். குமரலின் ஜெபத்துக்கு ஜனங்கள் பயப்படுவார்கள். தேவன் பயங்கரமான அசைவாள்களை இப்படிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு தேவன் கிரியை செய்வார், ஜெயத்தை கட்டளையிடுவார். இன்னைக்கு நீ ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாக உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பாயானால் நீ தொண்டையின் குமரலோடு, நீ கண்ணீரோடு கதறி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, மனுஷியாக நீ காணப்படுவாய். அப்படிப்பட்டவங்களுக்கு குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும். குமரி ஜெபிக்கிற, கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் உடனே ஒரு பதிலை தருகிறார். மூன்றாவதாக குதிரையினுடைய சுவாபம் என்ன? ஒருவரும் அதை மிரட்ட முடியாது. வெட்டுக்கிளியை போல நீ அதை துரத்துவாயோ என்று நாம் பார்க்கிறோம். பிசாசோ மனிதனோ மனிதனுடைய குலங்களோ ஒன்றுமே தேவனுடைய பிள்ளைகளை ஒருபோதும் மிரட்டி விட முடியாது, அவங்களை ஒருபோதும் அசைத்து விட முடியாது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசானவன் பல வழிகளிலேயும் அவங்களை மிரட்டி பார்ப்பான். வியாதி நிமித்தமாய் மிரட்டுவான், பொருளாதாரத்தின் நிமித்தமாய் மிரட்டுவான், குடும்பத்தின் சூழ்நிலைகள் நிமித்தமாக சில மிரட்டல்களை அவன் கட்டளையிடுவான். பொல்லாத மனிதர்கள் மூலமாக, துன்மார்க்கர்கள் மூலமாக, அந்நியர்கள் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகள் மிரட்டப்படுவார்கள். ஆனால் வேதவஸ்திரம் சொல்லுகிறது, வெட்டுக்கிளிகளை துரத்துவதை போல நீ அதை துரத்துவாயோ? ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகளை வெட்டுக்கிளிகளைப் போல ஒரு மனுஷனும் துரத்த முடியாது, அதை யாரும் மிரட்டவும் முடியாது. சாசினால் வந்த போராட்டங்களையும், மனுஷன் மூலமாய் வந்த போராட்டங்களையும், வறுமை நிமித்தமாய் வந்த போராட்டங்களையும் எல்லாவற்றையும் ஜெயம் பெற்ற அந்த குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். தேவன் அவங்களுக்கு ஜெயத்தை தருவார். நான்காவதாக யோபு 22 அது கலங்காமல் இருக்கும். 39:22 யோபு 39:22 கலங்காமல் இருக்கும். கலங்காமலும் பயப்படாமலும் பட்டயத்தை அலட்சியம் பண்ணும். குதிரையின் மேல் இருக்கிறவன் கூட அவன் கலங்கி போவான். ஆனால் யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையோ ஒருபோதும் கலங்குவதே கிடையாது. நீ ஆயத்தமாக்கப்பட்ட நீ ஒரு குதிரையாக இருப்பாயானால் உன் வாழ்க்கையிலே கலங்காமலும் பயப்படாமலும் பட்டயத்தை அலட்சியம் பண்ணுகிற ஒரு தெய்வ மனுஷனாகவும் மனுஷியாகவும் நீ காணப்படுவாய்.
குதிரை மேல் இருக்கிறவங்க கூட கலங்கி போவான். அவங்க கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் கலங்கி போனாலும் நீ தேவனால் அழைக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு குதிரையாய் நீ இருப்பாயானால் நீ பட்டயத்தை அலட்சியம் பண்ணுவாய். ஆவியில் எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் எல்லா விதமான சோதனைகளையும் போராட்டங்களையும் ஆவியில் கலங்கி போகாமல் ஒரு விதமான எந்த விதமான பயமும் இல்லாமல் அவங்களுக்கு விரோதமாய் வந்த பட்டயத்தை அலட்சியம் பண்ணி அது தைரியமாக இருக்கும். அதுதான் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையின் தன்மை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய முகங்கள் ஒருபோதும் கலங்கி போயே இருக்கக்கூடாது. தெய்வீக சமாதானத்துக்காகவும் முகம் பிரகாசித்து இருக்கும்படியாகவும் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக கர்த்தர் சொன்னார். ஆண்டவருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள், யுத்த குதிரைகள், பட்டயத்தை அலட்சியம் பண்ணுகிற குதிரைகள், கலங்காமலும் பயப்படாமல் இருக்கிற குதிரைகள். வாழ்க்கையில் உங்களுடைய முகம் ஒருபோதும் கலங்கி இருக்கக்கூடாது. இனி முகம் செத்து போவதில்லை என்று நாம் வாசிக்கிறோமே. ஒரு செத்துப்போன முகத்தோடும் வறட்சியான முகத்தோடும் ஒரு மகிழ்ச்சி இல்லாத முகத்தோடும் உன் முகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. பட்டயத்தை அலட்சியம் பண்ணுகிற தெய்வீக காரியத்தின் மேலே அவ்வளவு மகிமையுடைய ஒரு முகமாக தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ கலங்காமலும் பயப்படாமலும் ஆயத்தமாகி வர வேண்டுமானால் உன் ஆவிக்குரிய பட்டயமாகிய விசுவாசத்தை உன் கையில் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் விசுவாசத்தின் வாழ்வை நீ கட்டி எழுப்ப வேண்டும். அநேக காரியத்தில் நீ விசுவாசத்தில் பயிற்சி எடுக்க வேண்டும், பிராக்டிஸ் பண்ண வேண்டும். நீ போகிறதான உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நீ விசுவாசத்தை சார்ந்து இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் உன்னை விட்டு கொடுத்து அந்த விசுவாசத்தின் பாதையிலே நீ பயிற்சி எடுப்பாயானால் நீ எதை கண்டும் நீ பயப்பட மாட்டாய், நீ கலங்கி போய் இருக்க மாட்டாய். ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை தன் வாழ்க்கையிலே சந்தித்த எந்த சம்பவங்களை குறித்தும் கலங்கி போகாமல் விசுவாசத்தின் ஆயுதத்தை பிடித்திருப்பதனால அவருடைய முகங்களிலேயோ அவங்களுடைய பேச்சிலேயோ வார்த்தையிலேயோ எந்த விதமான கலக்கமும் பதட்டமும் இல்லாமல் ஒரு தெய்வீகமான சமாதானத்தோடு இருப்பதை இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் குதிரைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் நீ கட்டி எழுப்பப்பட வேண்டும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். உனக்கு வருகிற எல்லா போராட்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் நீ விசுவாசத்தை சார்ந்து அந்த விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது, கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறதுனால அந்த விசுவாசத்தை கண்டு தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நீ பயிற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் விசுவாசத்தில் பயிற்சி எடுத்து நீ வரும்போது நீ எந்த காரியத்தை கண்டும் பயப்படாமலும் கலங்காமலும் பட்டயத்தை அலட்சியம் பண்ணுகிற ஒரு குதிரையாகவும் இந்த பூமியில் நீ வாழ முடியும். கர்த்தர் உனக்கு கொடுத்த விசுவாசத்தின் ஆவியை ஒருபோதும் இழந்து போகாது. எல்லாவற்றையும் விசுவாசத்திலே கட்டும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். பிள்ளைகளை தெய்வீகத்திலே வளர்க்க வேண்டும். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே பிள்ளைங்கிட்ட எதையாயத்திலும் சொல்லி அவங்களை கலங்கை பண்ணாதபடி பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது தைரியத்தையும் விசுவாசத்தின் வார்த்தையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற அநேக பெற்றோர்கள் சபையில் இருக்கிறார்கள். ஆனால் கோவேரி குதிரைகளாக இருக்கிற விசுவாசிகள் பிள்ளைகளை கலங்க பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். எந்த காரியத்துக்கும் பிள்ளைகளை தைரியப்படுத்தாமல் முன் நிறுத்தாமல் பலவீனமாக பேசி நடக்காத காரியங்களை நடந்துவிட்டதைப் போல கற்பனை பண்ணி ஆபத்து அப்படி வந்துவிடும் இப்படி வந்துவிடும் என்று சொல்லி வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை உண்டாக்காமல் கோவேரி குதிரைகளைப் போல இருக்கிற விசுவாசிகள் அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் கலங்கடித்து கொண்டிருப்பார்கள்.
பிள்ளைகள் திறமையற்றவர்களாக உலகத்தில் எப்படி வாழணுங்கிறது அறியாமல், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரியாமல் பிள்ளைகளை அநேகர் வளர்த்திருப்பார்கள். பின்னாட்களில் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே போகும்போது அந்த பிள்ளைகள் அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கக்கூடியவங்களாய் போய்விடுவார்கள். பிள்ளைகள்கிட்ட எதையாவது சொல்லி கலங்க பண்ணக்கூடாது. தெய்வீகத்திலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், விசுவாசத்திலே வளர்க்க வேண்டும். ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் எல்லா காரியத்திலையும் விசுவாசத்திலே வளர்த்து விடுகிறதை நாம் பார்க்க முடியும். தன் தேவைகளுக்காக கர்த்தரை விசுவாசிக்க சொல்வார்கள். தன்னுடைய சுகவீனத்தில் கர்த்தர் சுகம் தருவதை விசுவாசிக்க சொல்வார்கள். தன்னுடைய எல்லா காரியத்துக்கும் நீ முழங்கால் படியிட்டு தேவனையே நீ நோக்கி பாரு, கர்த்தரையே நீ விசுவாசி, அவற்றிருந்தே எல்லா காரியத்தையும் நீ பெற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி பிள்ளைகளை தைரியப்படுத்துவார்கள். ஆகவே ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள் நல்லாக விசுவாசத்திலே வளர்ந்து அவங்க ஜீவிக்கிறதுனால ஒருபோதும் அவங்க கலக்கமடைய மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். எவ்வளோ பெரிய பட்டயம் வந்தாலும் அலட்சியம் பண்ணி கொண்டிருப்பார்கள். குதிரையின் சுபாவம் கலங்காமல் இருக்கும், பயப்படாமல் இருக்கும், பட்டயத்தை அலட்சியம் பண்ணும். ஐந்தாவதாக இந்த குதிரையின் சுபாவத்தை குறித்து நான் பார்க்கும்போது பட்டயத்துக்கு ஒருபோதும் பின்வாங்காமல் இருக்கும். பின்வாங்குதல் என்பது விழுந்து போனவுடைய சுபாவத்தை காட்டுகிறார். உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒருபோதும் நீ விழுந்து போகிற ஒரு சுபாவமுடையவளாக நீ இருக்கக்கூடாது. ஏசாயா 50:5 இயேசு ஒரு இடத்தில் கூட பின்வாங்கினதே கிடையாது. ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு குதிரையாக இருக்குமானால் தேவனிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருபோதும் பட்டயத்தை கண்டு பின்வாங்கி போகவே மாட்டார்கள். தேவனை விடமாட்டார்கள், சபையை விடமாட்டார்கள், ஆராதனை விடமாட்டார்கள், தன் நடத்துகிற ஊழியர்களை விட்டுவிட மாட்டார்கள். எந்த பட்டயத்துக்கும் பின்வாங்காத குதிரை ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை. கர்த்தரோ ஜெயத்தை தருவார், ஜெயமோ கர்த்தரால் வரும். செமனையிலே ஆண்டவரை பிடிக்கும்படியாக சீசர்கள் வந்தபோது நான் தான் என்று ஆண்டவர் சொன்னார். யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் தேடுகிறவர் நான் தான் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். முப்பத்தி 3 வருஷங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த இயேசு ஒருபோது தன்னுடைய வாழ்க்கையிலே பட்டயத்தை கண்டவர் பின்வாங்கி போனதே கிடையாது. தெய்வ சித்தம் எதுவோ அதை அப்படியே தன் வாழ்க்கையிலே செய்து முடித்தார். நீ ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி நீ சபைக்கு வரும்போது நீ கலப்பையின் மேல் உன் கையை வைத்திருக்கிறாய். கலப்பையின் மேல் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு திறம்படையான விசுவாசி, திறம்படையான விவசாயம் பண்ணுகிறவர்கள் கலப்பையின் மேல் கையை வைத்தார்கள் என்றால் அதை உளுந்து பயிரிட்டு அதனுடைய விளைச்சல்களை கண்டிப்பாக காண்பார்கள். கலப்பையை போன்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்வை தேவன் உனக்கு தந்திருக்கிறார். மகாபெரிய ரட்சிப்பை தேவன் தந்திருக்கிறார், அழைப்பை தேவன் தந்திருக்கிறார், ஆராதனையை தந்திருக்கிறார், சபையை தந்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த கலப்பைகள். இதன் மேல் உன் கையை வைத்துவிட்டு நீ பின்னிட்டு போவாயானால், திரும்பி போவாயானால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனையும் தேவனுடைய ஆராதனையும் சபையையும் சபையினுடைய ஆராதனையையும் தேவனுடைய அழைப்பையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கலப்பையின் மேல் கையை வைத்துவிட்டு பொருத்தனை பண்ணிவிட்டு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பின்னிட்டு போவார்களானால் அவங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாபங்கள் அவங்களையும் அவருடைய வம்சங்களையும் குடும்பங்களையும் தொடர்ந்து வரும் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வம்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரே.
உங்களை ரட்சித்திருக்கிறாரே, உங்களை சபையில் தேவன் கொண்டு வந்து நிலைநாட்டி இருக்கிறாரே. ஒரு யுத்த குதிரையாக கர்த்தர் உங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாளே. உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும்படியாக அவர் ஆயத்தமாக இருக்கிறாரே. நீ பின்னிட்டு போவாயானால், தேவனை விட்டும் தேவ மகிமை விட்டும் தேவ கிருபையை விட்டு நீ இழந்து பின்மாற்றத்தின் ஒரு வாழ்க்கைக்குள்ளே போவாயானால், அது உனக்கு உன் பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வந்து விடும். உன் வம்சங்களுக்கு நித்திய சாபமாக இல்லாதபடி நீ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி சாப நிறைந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கல்வாரி சிலுவையினாலே சாபங்களை தேவன் முறித்திருக்கிறார். குடும்பத்தின் சாபங்களை முறித்திருக்கிறார். உலக வாழ்க்கைக்கு இம்மையான வாழ்க்கைக்காகவும் நீ ஒருபோதும் கலப்பையில் கைவிட்டு விட்டு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பொருத்தனை பண்ணிவிட்டு பின்வாங்கி போகாதபடி, எந்த பட்டயத்துக்கு பின்வாங்காமல் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு குதிரையைப் போல உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ கட்டும்படி இன்றைக்கி கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். பின்னிட்டு போகிற எந்த மனுஷனும் தேவ ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். தேவ ராஜ்யம் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. பின்மாற்றக்காரர்கள் தேவ ராஜ்யத்தை ஒருபோதும் சுதந்திரிப்பதே கிடையாது. உன் முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். உன் மரணம் நல்ல மரணமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு மரித்தாலும் நீ நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள் நீ போக வேண்டும். விசுவாசத்தோடு உன் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். பட்டயத்துக்கு பின்வாங்காமல் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ முடிக்க வேண்டும். லோத்தினுடைய மனைவி நினைத்து கொள்ளுங்கள். தேசத்தை விட்டு பட்டணத்தை விட்டு தப்பித்து போகும்படியாய் கர்த்தர் சொல்லியும் தேவ தூதர்கள் வந்து கரங்களை பிடித்து இழுத்து சென்ற போதிலையும் அவள் பின்னிட்டு பார்த்து இன்றைக்கும் ஒரு உப்பு தூணின் அடையாளமாக அவள் இருக்கிறாள். நீதிமானுடைய வம்சத்திலே வர வேண்டியவள் எல்லாரிலே கைவிடப்பட்ட நிலைமையாக ஒரு அவமான சின்னமாக அவள் உப்பு தூணாக மாற்றப்பட்டாள் என்பது இன்றைக்கும் நமக்காக அது இருக்கிறதே. உன் கண்கள் கர்த்தருடைய காரியங்களை நோக்கி இருக்கட்டும். ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு வருகிற போராட்டத்திலே நிந்தைகளையும் உலகத்தினுடைய எந்த விதமான கஷ்டத்திலையும் கலைப்பலை கை வைத்து விட்டு நீ பின்னிட்டு பார்க்காதே. உன்னை அழைத்த தேவன் உண்மை உடையவர். கடைசி வரை உன்னை கைவிடாமல் நடத்துவார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாக, எந்த பட்டயத்துக்கு பின்வாங்கி போகாத குதிரையாக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஆறாவதாக, பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். பயம் என்பது பிசாசனுடைய பயங்கரமான ஆயுதமாக இருக்கிறது. அநேகர் ஜெபிக்கிறாங்க, அவ்வளவு ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்கள விட்டு ஒரு பயத்தின் ஆவி விலகாமல், எப்பொழுது பார்த்தாலும் ஒரு சின்ன நிகழ்ச்சியை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் பயந்து அலமோதி மரண வேதனைக்குள்ளாக, பயத்தின் வேதனைக்குள்ளாக வாழ்கிற அநேக விசுவாசிகள் சபையிலே இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். குடும்பத்தில் வருகிற சின்ன காரியத்தை கண்டு அவ்வளவு பயம். பிள்ளைகள் பலவீனப்படும் போது பயம், தான் பலவீனப்படும் போது பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். இரவில் பயம், பகலில் பயம், இரவில் தூங்குவதற்கு பயம், தனியாக வீட்டில் இருப்பதற்கு பயம். எல்லா விதத்திலையும் ஒரு பயத்தின் ஆவினால் பீடிக்கப்பட்டிருக்கிற அநேகர் இந்த பூமியில் வாழ்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருந்தோம், கர்த்தரை அறிந்திருந்தோம், தேவனை ஆராதித்திருந்தோம், சபைக்கு வந்திருந்தோம், அவ்வளவு சத்தியத்தை கேட்டிருந்தோம். ஒரு சின்ன காரியத்தை கூட எதிர்கொண்டு வர முடியாமல் பயங்கரமான பயத்தின் ஆவியிலே பீடிக்கப்பட்டிருக்கிற அந்த பயத்தின் ஆவியுடையவங்க நிறைய பேர் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். விசுவாசிகளும் இருக்கிறார்கள். ஆனால் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையோ பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். என்ன வந்தாலும் கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, தேவன் தனக்கு கொடுத்த அழைப்பை நம்பி பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். கர்த்தர் என்னோட இருக்கிறார், எனக்கு ஒரு வெற்றியை தருவார், ஜெயம் தேவனிடத்திலிருந்து வரும். ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள் பயத்தை அலட்சியம் பண்ணும்.
அநேக விசுவாசிகள் வாழ்க்கையில் இந்த பயம்ங்கிற ஆவியில் பிடித்தவங்களாக இருந்ததுனால எதிர்காலத்தை குறித்து பயம், வாழ்க்கையை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், வருமானத்தை குறித்து பயம், பயந்தே சாகிற அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பயத்தின் ஆவியும் உங்களை பிடித்துக்கொள்ளும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா காரியத்துக்கும் ஒரு விதமான பயத்தோடு பேசுகிறவங்களை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பயப்படுகிறவன் தேவ ராஜ்யத்துக்கு தகுதி அல்லவன் என்று வேதம் சொல்லுகிறார். தேவ ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாத விசுவாசிகள் எப்பொழுதும் ஒரு விதமான பயத்தின் காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள், மரணத்தின் காரியத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள். நல்லா உயிரோடு இருக்கிறவனையும் பயமுறுத்தியே ஒரு வழி பண்ணி விடுவார்கள். மனுஷனுக்கு வருகிற வியாதிகளில் மருத்துவ பார்ப்பதினாலே சுகமானாலும் தெய்வீக சுகம் என்பது அவன் தேவன் மேல் வைத்திருக்கிற ஒரு பயம் இல்லாத வாழ்வின் நிமித்தமாக தான் தெய்வீக சுகம் உண்டாகிறது. ஒரு மனுஷனுக்கு வருகிற பாதி சுகம் அவன் மன தைரியத்தினால் தான் அவன் சுகமாக்கப்படுகிறான் என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன பலவீனம் வந்தாலும் அதை குறித்து அதிகமாய் பயப்படுறவங்களுக்கு அந்த பலவீனம் அதிகமாகும் என்றும், அந்த பலவீனத்தை அலட்சியம் பண்ணுகிறவர்கள், பயப்படுதலை அலட்சியம் பண்ணுகிறவர்கள், என்ன வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சரீரமே அவங்களை சுகமாக்கி விடும் என்று சொல்கிறார்கள். அவருடைய மனதே அவங்களை சுகமாக்கி விடும் என்று சொல்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவ மார்க்கத்தில் விசுவாசத்தின் பாதையில் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை வந்து பயத்தை அலட்சியம் பண்ணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்றாக ஜெபத்திலையும் கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையிலையும் நீ உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவாயானால் பயத்தை நீ அலட்சியம் பண்ணுவாய். வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிற அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். உலக வாழ்க்கையில் தைரியம் உள்ளவங்களாக உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நன்றாக தைரியத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பயப்படுகிற அக்கினி கடலில் தள்ளப்படுவார். எப்படி பாவம் செய்யப்பட்டவன் தேவனை விட்டு பின்வாங்கிறவன் அக்கினி கடலில் தள்ளப்படுறானோ அதே போல் பயப்படுகிறவர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். கர்த்தர் உன் வியாதிகள் எல்லாவற்றையும் சுகமாக்குற பரிகாரியாக இருக்கும்போது உன் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றவர் சொல்லும்போது நீ ஒன்றை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள் பயத்தை அலட்சியம் பண்ணுவார்கள். நம்முடைய சரீரம் பலவீனப்படும் போது வைத்தியர்கள் நம்மளை பார்த்து என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பில் தேவன் உன்னை கொடுத்த வார்த்தையில் கர்த்தர் உன்னோடு பேசின வாக்குத்தத்தத்தில் நீ உறுதியாக இருக்கும்போது நீ பயத்தை அலட்சியம் பண்ண முடியுமே. அவர் உனக்கு பரிகாரியாக இருப்பாரே, உன் வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவாரே. எகிப்தில் வரப்பணிந்த எந்த வியாதி உனக்கு வராது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இஸ்ரவேலிலே பலவீனன் ஒருவனும் இல்லை, அவருடைய பாதங்கள் வீங்கவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் பழமையாகவில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. உன் இருதயத்தை தேவன் மேலையும் தேவனுடைய வார்த்தையின் மேலையும் நீ இறுக பிடித்துக் கொள்வாயானால் நீ பயத்தை அலட்சியம் பண்ண முடியும். இந்த உலகத்தில் நீ தைரியமுடையவனாக இருக்க வேண்டும், சுத்த மனசாட்சி உடையவனாக இருக்க வேண்டும். சுத்த மனசாட்சி உடையவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையுடையவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாருங்கிற விசுவாசிக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
கர்த்தருடைய வார்த்தையின் மேலே உனக்கு சுத்தம் நல் மனசாட்சி இருக்குமானால் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை உன்னுடைய ஜீவியத்தில் இருக்குமானால், கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு உனக்குள்ளே இருக்குமானால் நீ பயத்தை அலட்சியம் பண்ண முடியும். வேதம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவரை நேசிக்கிற நேசமும் தெய்வ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கிற ஜீவியமும் வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபத்திலே காத்திருந்து நீ ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாக இருப்பாயானால், தேவன் மேலே ஒரு பூரண அன்போடு நீ ஆயத்தமாக்கப்பட்டிருப்பாயானால், அப்படிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள் பயத்தை புறம்பே தள்ளும். அதே போல நிறைவான அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் பயத்தை புறம்பே தள்ளுவார்கள். தேவ அன்பு குறையும் போது பயம் வந்துவிடும். நிறைவான அபிஷேகம் இல்லாதவர்கள் எப்பொழுதும் பயந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு சின்ன காரியத்தை கூட அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பயத்திலேயே பாதி உயிர் அவங்கள விட்டு போய்விடுகிற நிலைமைக்கு போகிறதுக்கு காரணம் என்னவென்றால், தெய்வீக பூரண அன்பு அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஒரு நிறைவான அபிஷேகம் இல்லாததுனால வாழ்க்கை முழுவதும் பயந்தே அவங்க வாழ்ந்து கொண்டே, பயத்திலே செத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையோ பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். குதிரையினுடைய 7வது தன்மை என்ன? அது மிகவும் வேகமுடையதாக இருக்கும். என்ன வேகத்தோடு போனாலும் உடனே அது நிற்கக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்கும். அது எவ்வளவு வேகமாக போனாலும், அது யுத்தத்துக்கு புறப்பட்டு எவ்வளவு வேகத்தில் போனாலும், அந்த கடிவாளத்தை பிடித்து அந்த குதிரை மேல் இருக்கிற யுத்த வீரனை நிறுத்தும்போது அந்த இடத்துலையே அது சீறி பாய்ந்து ஒரு அடி கூட முன்னாடி போகாமல் அப்படியே நிற்கக்கூடிய தன்மையுடையது குதிரை, ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை. இதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம்னாக்கா, உன் வாழ்க்கையை நீ கட்டுப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிற பலன் உனக்குள்ளே இருக்க வேண்டும். கட்டுப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீ போய்விடாதபடி உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி நடத்தக்கூடிய, அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வீக தன்மை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தீர்க்க தரிசன ஆவி தீர்க்க தரிசிகளுக்குள்ளே தங்கியிருக்க வேண்டும், தங்கியிருக்குது என்று நாம் பார்க்கிறோம். நீ எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடினாலும் கடிவாளத்தை பிடித்து தேவனுடைய ஆவியானவரை நிறுத்தும் போது அந்த இடத்துல அப்படி நின்று பழகிற ஒரு விசுவாசத்தின் ஜீவியமுடையவளாக இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை வேகமாக ஓடச் சொல்கிற இடத்துல வேகமாக ஓட வேண்டும். சடுதியாக உன்னை நிறுத்துகிற இடத்துல, ஆவியானவர் உன்னை நிறுத்துகிற இடத்துல, ஆவியானவர் உன்னை தடை பண்ணுகிற இடத்துல நீ உடனே இந்த இடத்துல நிற்க வேண்டும். ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள் வேகமாக ஓடும், அதே சமயத்தில் அது உடனே நிற்கிற திறனுடையதாக இருக்கும். கட்டுப்பாடு இல்லாமல் யுத்தத்துக்குள்ளே போவதில்லை. குதிரையின் மேல் அமர்ந்திருக்கிற அந்த யுத்த வீரன் அந்த குதிரை எங்கே நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த கடிவாளத்தை பிடித்து இடித்த உடனேயே அந்த இடத்துல சீறி பாய்ந்து அப்படியே நிற்கும். ஒரு அடி கூட முன்னாடி போகவே போகாது. கர்த்தர் வேகமாக ஓடச் சொல்கிற இடத்துல வேகமாய் ஓட வேண்டும். ஆனால் கர்த்தர் தடுக்கிற இடத்துல, உன் கடிவாளத்தை பிடித்து இடித்து நிற்க சொல்லுகிற இடத்துல நீ அந்த இடத்துல அப்படியே நின்று விட வேண்டும். தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்குள்ளே அடங்கி இருக்கிறது. உன் வாழ்க்கையில் வருகிற எந்த தவறும் தெரியாமல் நடந்துவிட்டது என்பதை ஒருபோது நீ சொல்லவே கூடாது. நீ ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட யுத்த குதிரையாய் நீ இருப்பாயானால் தெரியாமல் நடந்துவிட்டது என்கிற ஒரு வார்த்தை கூட உன் வாயிலே வரவே முடியாது. ஆனால் கோவேரி குதிரைகள் தான் அடிக்கடி சொல்லும், தெரியாமல் நடந்துருச்சு, தெரியாமல் செஞ்சுட்டேன். ஆனால் யுத்த குதிரைகள் ஒருபோதும் ஒரு காரியத்தை தெரியாமலே செய்வதே இல்லை.
எல்லாவற்றையும் தெய்வ நோக்கத்தோடும் தெய்வ திட்டத்தோடும் தெய்வனுடைய அழைப்பின் பிரகாரமாகவும் தெய்வ ராஜ்யத்துக்காகவும் சபைக்காகவும் எல்லாவற்றையும் அவர்கள் செய்கிறார்கள். தேவனுடைய காரியங்களையும் சபையின் காரியங்களையும் எல்லாவற்றிலையும் வேகமுடையவங்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் நிறுத்த சொல்லும்போது அந்த இடத்துல நின்று இருக்கிறார்கள். அதுதான் ஒரு நல்ல விசுவாசனுடைய அடையாளம். ஒரு சபையினுடைய மேய்ப்பன் சபையை நடத்தும் போது சபை வேகமாக அவன் ஓட்டிக்கொண்டு போகும்போது சபைகள் வேகமாக ஓடுகிறது. ஆனால் கடிவாளத்தை போட்டு சபையை நிறுத்தின உடனே யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள் அத்தனையும் அந்த இடத்துல ஒரே ஒரு தன்னை நடத்துகிற மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நிற்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கோவேரி குதிரைகள் அப்படி கிடையாது. வேகமாக ஓடும், ஒருபோதும் அதை நிறுத்தவே முடியாது. அப்புறம் எங்கேயாவது ஒரு முள்ளுகளுக்குள்ளேயும் சிக்கிக்கொண்டு எங்கேயாவது மரத்தில் மோதிக்கொண்டு காயத்தோடு அது நின்று கொண்டிருக்கும். அப்புறம் மேய்ப்பன் தான் போய் தூக்கி கொண்டு வந்து காயத்தை ஆற்ற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒரு கோவேரி குதிரையைப் போல இல்லாமல் நீ ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாக இருப்பாயானால் தெரியாமல் இந்த காரியம் நடந்தது என்று நீ ஒருபோதும் சொல்லவே முடியாது. யோபு 39:25. குதிரையினுடைய கடைசி சுவாபம் என்னவென்றால் அது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கக்கூடியதாக இருக்கும். அது மோப்பம் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். கேட்கக்கூடிய சத்தமும் அது கேட்கும், எக்காலத்தின் சத்தத்தையும் கேட்கும், அது மோப்பம் பிடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஒரு சபையை ஒரு மேய்ப்பன் வந்து ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாக அந்த சபையை நடத்துவானால் சபையில் உள்ள அத்தனை விசுவாசிகளும் எக்காலத்தின் சத்தத்தை கேட்கும். அது மோப்பமுடையதாக சக்தி உடையதாக அந்த குதிரைகள் காணப்படும். நீ ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு சபையிலே நீ இருப்பாயானால் சபை எதை நோக்கி காத்திருக்கிறது? அவருடைய எக்காலம் துணிக்காக சபையெல்லாம் காத்திருக்கிறது. ஒரு நாள் எக்காலம் துணிக்கும், என் இயேசு வருகிறாருங்கிற சத்தத்தின் எக்காலம் துணிக்கும் போது நாம் எல்லாரும் மர்வமாக்கப்படுவோம். ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையினுடைய கடைசி தன்மை என்ன? எக்காலத்தின் சத்தத்துக்காக அவைகள் ஆயத்தமாகி காத்திருக்கும். என் இயேசு எப்பொழுது வரப்போகிறார், நான் இயேசுவோடு நித்திய காலமாக என்றைக்கு நான் வாழப்போகிறேன்கிற எக்காலத்தின் சத்தத்துக்காக அது காத்திருக்கும். ஆண்டுடைய வருகையிலே 3 விதமான எக்காலத்தின் சத்தம் காணப்படும். முதலாவது பிரதான தூதனுடைய சத்தம் காணப்படும். யுத்தத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகளுடைய ஒவ்வொரு காதுகளும் செவிகளும் பரலோகத்தின் எக்கால சத்தத்துக்காக அவைகள் ஆயத்தமாக்க இருக்கும். முதலாவது பிரதான தூதனுடைய சத்தத்தை கேட்கும். இரண்டாவது தேவ எக்காலம், மூன்றாவது ஆரவாரம். இதோ இயேசு வருகிறாருங்கிற சத்தம் வரும்போது இவைகள் எல்லாவற்றையும் குதிரைகள், ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள் மோப்பம் பிடிக்கிறது. ஆனால் கோவேரி குதிரைகளாய் சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒருபோதும் கர்த்தருடைய வருகையை குறித்து அவங்க எந்த மோப்பம் பிடிக்கிறதே இல்லை. அந்த கால சத்தத்துக்காக தன் செவிகளை ஒருபோதும் அவங்க திறந்து வைப்பதும் இல்லை. அவங்க வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறாங்க, மூக்கு முட்டை என்ன சாப்பிடலாம், இதான் கோவேரி குதிரைகளுடைய சுவாபங்கள். குழம்பையே மோப்பம் பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழிந்து போகிற ஒரு காரியத்தை மோப்பம் பிடிக்கும்படி கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. எக்காலத்தின் சத்தத்தை, பிரதான தூதனுடைய சத்தத்தை, தேவ எக்காலத்தை, ஆரவாரத்தை, இதோ இயேசு வருகிறாருங்கிற அப்படிப்பட்ட சத்தத்தை, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிற குதிரைகளாக, ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாக நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வேறு எந்த சத்தமும் செவியில் அதிகமாய் விழாதபடி தேவனுடைய வருகையின் சத்தத்தையும் நீ ஆயத்தமாக்கப்பட்ட சத்தத்தையும் உடையவனாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி எப்பொழுது காலத்தின் சத்தத்தையே நீ மோப்பம் பிடித்து கொண்டே இருக்க வேண்டும். என் இயேசு என்றைக்கு வரப்போகிறார்,
இந்த உலகத்தின் வாழ்க்கையெல்லாம் அனித்தியமானது. நித்தியமான வாழ்வுக்கென்று கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். என் சிருஷ்டிப்பு, என் அழைப்பு, என் அபிஷேகம், என் ஆராதனை, நான் தேவனை தேடுகிற காரியம் எல்லாம் அனித்தியமான உலகத்துக்காக அல்ல, நித்திய உலகத்துக்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். நீ ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாய் நீ இருப்பாயானால் பிரதான தூதனுடைய சத்தத்தையும் தேவ காலத்தையும் ஆரவாரத்தையும் அப்படிப்பட்ட சத்தத்தையும் கேட்பதற்கு நீ ஆயத்தமாயிருப்பாய். கர்த்தர் உன்னை சபையில் ஒரு போர் குதிரையாக வைத்திருப்பார். ஆனால் உலகத்தின் காரியத்தை குறித்தும் உலகத்தின் சத்தத்தை குறித்தும் என்றைக்கு நீ கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டாய். உலக பிரகாரமான எந்த சிந்தனையும் உன் இருதயத்தில் இருக்கவே இருக்காது. தெய்வ சத்தம் உன் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள் தெய்வ சத்தத்தை, தெய்வ எக்கால சத்தத்தை, தெய்வ வார்த்தையை, கர்த்தர் அவங்களோடு பேசுகிற தெய்வீக வார்த்தையை அவங்களுடைய உள்ளம் உணர்ந்து கொண்டே இருக்கும். நீ போர் குதிரையானால் உலகத்தினுடைய எந்த காரியத்தையும் ஒருபோது நீ சிந்தித்து கொண்டே இருக்க மாட்டாய். கர்த்தர் உலக வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். உனக்காக என்ன செய்ய வேண்டும், எங்கே குடியிருக்க வேண்டும், உன் வாழ்க்கையினுடைய மேன்மை என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் தான் உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உன் முயற்சினாலேயோ உன் பலத்தினாலேயோ உன் வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட முன்னேற்றம் அடைந்ததே இல்லை. நீ கர்த்தரை தேடினதுனால, கர்த்தருக்காக நேரத்தை செலவழித்ததுனால, தேவனுடைய வருகையை குறித்தே உன் செவிகளை நீ திறந்து வைத்திருந்ததுனால, ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையை போல நீ காணப்பட்டதுனால, கர்த்தர் இந்த பூமியினுடைய உயர்ந்த இடத்துக்கு உன்னை தேவன் ஏறி வர பண்ணியிருக்கிறார். ஆகவே உலக காரியத்தையும் உலகத்தினுடைய காரியத்தை குறித்து ஒருபோது நீ சிந்தித்து கொண்டிருக்காமல், என் மணவாளனுடைய ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியாக, ஒரு மணவாட்டியின் சபையாக, ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாக, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிற குதிரையாக நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைக்கு உலகத்தினுடைய எந்த பாரமும் இருக்காது. உலக காரியங்களில் எந்த ஒரு பிடிப்பும் அவங்ககிட்ட இருக்காது. அவங்களுடைய பிடிப்பு மனது உலக பிரகாரமான எதிரையுமே ரொம்ப வாஞ்சித்து அப்படி பண்ணிவிட வேண்டும், இப்படி பண்ண வேண்டும், அப்படி சம்பாத்தியம் பண்ண வேண்டும், இப்படி பண்ண வேண்டும்ங்கிற உலகத்தினுடைய எந்த பிடிப்பும் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அவங்க நித்திய காலமாய் கர்த்தரோடு வாழுகிற வாழ்க்கைக்கு ஆயத்தமாய்க்கொண்டே இருப்பார். உலகத்தில் கர்த்தரை அவங்களை எவ்வளவோ ஆசீர்வதித்திருப்பார், எவ்வளவோ தேவைகளை சந்தித்திருப்பார், செல்வந்தர்களாய் வைத்திருப்பார். ஆனால் அவனுடைய இருதயமோ தேவன் மேலேயும் தேவனுடைய வருகையின் மேலேயும் அவரோடு நித்தியமாய் காலமாய் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையோடும் அப்படிப்பட்ட நினைவோடு இருப்பார்கள். அதுதான் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை. வேதம் சொல்லுகிறது, நீ உலகத்தான் அல்ல. உலகத்தின் மேலே எந்த பிடிப்பும் உனக்கு இருக்க வேண்டாம். உலகத்தின் வேதனையோ எதுவுமே அவங்க வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. சங்கீதம் 80:15. சங்கீதம் 80:15. கம்பீரத்தின் சத்தத்தை கேட்கிற ஜனம் பாக்கியமுடையது. சங்கீதம் 80:15. கம்பீரத்தின் சத்தத்தை கேட்கிற ஜனம் பாக்கியமுடையது. ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை கம்பீரத்தின் சத்தத்தை, எக்காலத்தின் சத்தத்தை, பிரதான தூதனுடைய சத்தத்தை, ஆரவாரத்தை, இதோ இயேசு வருகிறாருங்கிற சத்தத்தை, கம்பீர சத்தத்தை இப்படி கேட்கிற இப்படிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் தெய்வ முகத்தை தரிசிப்பார்கள், வெளிச்சத்தில் நடப்பார்கள், பரலோகத்தின் வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்வார்கள். நீ ஆயத்தமாக்கப்பட்டு கம்பீர சத்தத்தை நீ கேட்பாயானால் நீ தேவ முகத்தை தரிசிக்க முடியுமே. கர்த்தர் உன்னை காண்பித்த வெளிச்சத்தின் பாதையிலே நீ நடக்க முடியுமே. நீ ஏன் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாக தேவ சமூகத்திலே காணப்படக்கூடாது? இன்றைக்கு உன்னை ஒரு போர் குதிரையாக மாற்றும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உலக மக்களுக்கு முன்பாக
ஒரு கோவேரி குதிரையைப் போல இல்லாமல் ஒரு குதிரையாக உன்னை காண்பிக்கும்படியாக, ஒரு வினோதமாக ஒரு வாழ்க்கை அமையும்படியாக, கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய காரியங்களுக்காகவும் தேவ ராஜ்யத்திற்காகவும் ஒரு குதிரையைப் போல நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி வினோதமாக தேவன் இருக்கும்படி உன்னை அழைத்திருக்கிறாரே. உன்னுடைய நடை வினோதமானது, உடைகள் அலங்காரங்கள் வினோதமானது, உன் பாவனைகள் எல்லாமே வினோதமானது. உலக பிரகாரமான எந்த சுவாபமும் இல்லாமல் தெய்வீக சுவாபமுடையதாக மற்றவங்களுடைய பார்வையிலே உன் நடை அலங்காரங்கள் பாவனைகள் எல்லாம் தெய்வீகமாக நீ ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையைப் போல இருக்கும்படி வினோதமாக இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரே. உன் வாழ்க்கை வினோதமாக இருக்கட்டும், உன் ஆடை அலங்காரங்கள் வினோதமாக இருக்கட்டும். உன்னை பார்த்த உடனே ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு குதிரை என்பதை ஜனங்கள் சொல்லும்படி உன்னை அடையாளமாய் வைத்திருக்கிறார். சபைக்கு சத்தியத்துக்கு ஒரு தூணாக இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஏதோ சபைக்கு வந்தேன், காணிக்கை கொடுத்தேன், தசம்பாவத்தை கொடுத்தேன், ஏதோ அடக்க ஆராதனைக்கு வந்தேன், திருமண ஆராதனைக்கு வந்தேன் என்பதற்காக நீ சபைக்கு ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ தெரிந்து கொள்ளவே கூடாது. ஒரு உலகத்து மனுஷனை போல ஏமாற்றுவதோ, பொய் சொல்லுவதோ, மற்றவங்களை பொருளை திருடுவதோ, இப்படிப்பட்ட எந்த சுவாபங்களும் உன் வாழ்க்கையில் இல்லாதபடி நீ சபைக்கு வந்தால் கர்த்தருக்காக நீ வைராக்கியமாய் நிற்கும்படி உன்னை நீ ஆயத்தமாக்க வேண்டும். நீ சபைக்கு வரும்போது நிறைய கோவேரி குதிரைகள் நிறைய பேர் சபையில் இருப்பார்கள். உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் சத்தியத்தில் உன்னை வளர விடாமல் பல வழிகளில் உன்னை பிரயாசம் பண்ணி பல உலக காரியங்களை சொல்லி உன் எதிர்கால வாழ்க்கையை அவர்கள் மாற்றும்படியாக இப்படிப்பட்ட கோவேரி குதிரைகள் சபையில் நிறைய இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலையும் நீ வினோதமாய் நடக்கும்படி ஒரு எதிர்பார்ப்பின் குதிரையைப் போல ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரே. சபையில் உள்ள எல்லாரை காட்டிலையும் எல்லா விதமான கோவேரி குதிரைகளுக்கு மத்தியிலையும் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரே. உன் நடைகள் வினோதமாக இருக்கட்டும், உன் அலங்காரங்கள் வினோதமாக இருக்கட்டும். நீ கேட்ட சத்தியத்தை விட்டு ஒரு கோவேரி குதிரைகள் உன்னை பின்வாங்கி விடாதபடி உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு வளர்ச்சியோடு நீ காணப்படும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். சபையில் தேவ ராஜ்யத்தில் தேவனுடைய அழைப்பில் நீ ஒரு போர் குதிரையாய் நிற்க வேண்டும், வினோதமாய் வந்து நிற்க வேண்டும். எல்லா பயப்படுதலையும் அலட்சியம் பண்ணி வந்து நிற்க வேண்டும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெயம் என்னுடையது. வெற்றியின் தேவன் எனக்கு முன்பாக போகிறார். உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட நீ குதிரையாய் வருவாயானால் கண்டிப்பாக நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இதை கேட்ட இந்த வார்த்தையின்படியாக உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ கட்டி எழுப்புவாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே மகிமையான ஜெயத்தை தருவார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். குடும்பங்கள் முன்னேற்றம் அடையும், ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு வினோதமாய் உன் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். உன் பிள்ளைகள் வினோதமாய் அலங்கரிக்கப்படுவார்கள். உன் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் அசைவாடுவார், பேசுவார். தேவ மகிமை உன் வீட்டை நிரப்பும். தேவ தரிசனம் உண்டாகும், தேவனுடைய அசைவாடுதல் உண்டாகும். பிரதட்சியமாக தேவனுடைய முகத்தினை காணும்படி ஒரு சிநேகிதனோடு பேசுவதைப் போல கர்த்தரனோடு பேசுவார். நீ நடக்கும் போதும் உட்காரும் போதும் நீ படுத்திருக்கும் போதும் நீ எழுந்திருக்கும் போதும் தேவனோடு பேசுவதை நீ பார்க்க முடியுமே. இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஏன் நீ ஒப்புக் கொடுக்கக்கூடாது? வினோதமாய் நடக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையை அர்ப்பணி. கர்த்தர் வார்த்தை கொண்டே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
எருசலேமே எருசலேமே கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே 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 கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே எருசலேமே கனி கொடுக்கும் காலத்திலே கொடுத்து விடு. நினையாத நாட்கள் உன்மேல் வருகின்றதே. கனி கொடுக்கும் காலத்திலே கொடுத்து விடு. நினையாத நாட்கள் உன்மேல் வருகின்றதே. கோழிதன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கோழிதன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கர்த்தரும் உன்னை சேர்த்திடுவார். கர்த்தரும் உன்னை சேர்த்திடுவார். எருசலேமே எருசலேமே அத்திமரம் துளிர்க்கும் போது வசந்த காலமே. மணவாளன் இயேசுவின் வருகையும் சீக்கிரமே. அத்திமரம் துளிர்க்கும் போது வசந்த காலமே. மணவாளன் இயேசு வருகையும் சீக்கிரமே. வானத்தின் மத்தியிலே எக்கால தொனியோடு, வானத்தின் மத்தியிலே எக்கால தொனியோடு மணவாட்டி உன்னையும் சேர்த்திடுவார். மணவாட்டி உன்னையும் சேர்த்திடுவார். எருசலேமே 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 கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே 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 கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே எருசலேமே. Thank you.